அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே நில மோசடி தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனிப்படை காவல்துறையினரால் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இந்நிலையில் அவரை கரூர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்கின்றனர் காவல்துறையினர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், என்ன விவரம்? தளபதி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று காலை கேரளா மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கு கைது செய்யப்பட்ட அவர் அங்கிருந்து கார் மூலம் கரூருக்கு அழைத்து வந்தனர். கரூரில் உள்ள சிபிசி ரயில்வேயில் அவர் 15 கிலோமீட்டர் முன்பதாக அவர் கொண்டு வரப்பட்டு அங்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த மாதம் வாங்கல் காவல் நிலையத்திலே எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டதாக பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவர் தம்பி சேகர் உள்ளிட்டோர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலே கிட்டத்தட்ட 2 முறை கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். 2 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே அவர் மனு தாக்கலிட்டார். அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்த நிலையிலே இன்று காலை அவர் கேரள மாநிலத்தில் கைது செய்யப்பட்டு தற்சமயம் கரூர் அழைத்து வரப்பட்டு சிபிசி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தளபதி, எவ்வளவு பேர் கொண்ட தனிப்படை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொள்கிறார்கள்? எந்தெந்த கோணங்களில் விசாரணை மேற்கொள்கிறார்கள்? கரூர்ல எந்த பகுதியில் இருக்கிறார் அவர்? அதாவது இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர் வழக்கு பதிவு செய்த தினத்திலிருந்தே சிபிசிஐடி போலீசார் 7 தனிப்படைகளை அமைத்து தமிழகம் முழுவதும் தேடி வந்தனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 7 தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையிலே இன்று காலை அவர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூரிலே தின்னப்பா நகர் இடத்திலே சிபிசிஐடிக்கான காவலுக்கான அலுவலகம் உள்ளது. அந்த காவல் நிலையத்தில் வைத்துதான் தற்சமயம் அவருடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரகாஷ் என்பவர் தன்னுடைய 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அவர் சகோதரரும் சேர்ந்து அபகரித்துக் கொண்டனர் என்ற ஒரு புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரணை நடைபெற்று வருகிறது. எந்த அடிப்படையில் அவருடைய 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அபகரித்தீர்கள் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போலி ஆவணங்கள் மூலம் அந்த நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக பிரகாஷ் புகார் அளித்திருந்தார். எந்த மாதிரியான போலி ஆவணங்களை அவர்கள் பயன்படுத்தி அந்த நிலத்தை அபகரித்தார்கள் என்று எந்த ரீதியிலும் தற்சமயம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விஜயபாஸ்கருக்கு சொந்தமான அவரோடு தொடர்புடையவர்களின் பல்வேறு இடங்களிலும் கூட சோதனை எல்லாம் முன்பாக மேற்கொண்டிருந்தார்கள். விஜயபாஸ்கர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் தொடர்புடைய வேறு யாரேனும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார்களா? அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? விஜயபாஸ்கருடன் சேர்ந்து அவர் பிரவீன் என்பவரும் இந்த கேரள மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த பிரவீன் என்பவர் ஏற்கனவே கரூரிலே சார் பதிவாளர் ஒருவரை மிரட்டியதாக புகார் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பிரகாஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டதாக கூறியிருந்தார். அதே 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்ததாக கரூர் சார் பதிவாளர் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் இந்த பிரவீன் என்பவர் சார் பதிவாளரை மிரட்டியதாகவும் பிரவீன் உள்ளிட்ட 6 பேர்கள் சார் பதிவாளரை மிரட்டியதாகவும் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் பிரவீன் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரவீனையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் முன்னாள் அமைச்சர் சேர்த்து பிரவீனையும் கேரள மாநிலத்தில் கைது செய்யப்பட்டு தற்சமயம் விசாரணைக்கு ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.